நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எப்பவுமே வில்லனா நடிக்கணும்னு தான் ஆசையாம். அவரோட பிலிம் இன்ஸ்டியூட் நண்பரான அசோக் அவர்கிட்ட நான் ஹீரோ ஆனா நீ தான் வில்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஹீரோனா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஹீரோவா நடிக்க முடியும், அதனால நான் வில்லனா மட்டும்தான் நடிப்பேன், எவ்வளோ வயசானாலும் நான் வில்லனா நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதனாலதான் அவரோட சினிமா வாழ்க்கையில வில்லன் நடிகரா அறிமுகமானாரு. ஆனா விதியை பாருங்களேன், அவர் ஹீரோவாகி இந்த வயசுலயும் கொஞ்சம் கூட மவுசு குறையாம இன்னும் ஹீரோவாவே நடிச்சிட்டு இருக்காரு. 16 வயது நிலை படத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல அவர் நடிச்ச பரட்டை கதாபாத்திரம் பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. அந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சம்பளம் வெறும் 2500 ரூபாய் தானா. இயக்குனர் பாரதி ராஜா இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரை நடிக்க வைக்க அவர் அணுகுனப்போ அவர் கேட்ட சம்பளம் 5000 ரூபாய். ஆனா பாரதி ராஜா இது சின்ன பட்ஜெட் படம், அதனால கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்னு கேட்க 3000 ரூபாய்க்கு இறங்கி வந்தாராம் ரஜினி. ஆனா கடைசியா இன்னும் குறைச்சு